திண்டுக்கல் மக்களவை தொகுதி குறித்து தொகுதி வலம் பகுதியில் இன்று பார்க்கலாம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்கள், அங்கு நடைபெறும் முக்கிய தொழில்கள், தொகுதியின் ஏனைய சிறப்பு அம்சங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அங்கு நிறைவேற்றி வரும் மக்கள் நலத்திட்டங்கள், சாதனைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தொடங்கிய அஇஅதிமுக என்ற பிரம்மாண்டமான ஆலமரம் ஆண்டாண்டு காலத்திற்கும் நிலைத்து நிற்கப் போகிறது என்பதற்கு கட்டியம் கூறும் விதமாக அஇஅதிமுக முதலில் சந்தித்த தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி இடைத்தேர்தலாகும். இத்தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து கழகத்தின் தேர்தல் பயணத்தை தொடங்கி வைத்த மாபெரும் சிறப்பு திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உண்டு. சுமார் 148 ஆண்டுகளாக நகராட்சியாகவே இருந்து வந்த திண்டுக்கல்லை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவிப்பு வெளியிட்டார். இதற்கான ஆணையை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திண்டுக்கல் மாநகராட்சியின் முதல் மேயரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். மலைகளின் இளவரசி என வர்ணிக்கப்படும் குளுகுளு தென்றல் வீசும் எழில்மிகு கொடைக்கானல் மலை, ஆன்மீக மனம் கமழும் தண்டாயுதபாணி திருக்கோயில் அமையப்பெற்ற பழனி மலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டது திண்டுக்கல் மாவட்டம். இங்குள்ள ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தை நாட்டின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று என்ற மற்றொரு சிறப்பு அம்சமும் இந்த தொகுதிக்கு உண்டு. இத்தனை சிறப்புமிக்க திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. மொத்தம் 13,74,639 வாக்காளர்களில் 6,83,192 ஆண் வாக்காளர்களும் 6,91,340 பெண் வாக்காளர்களும் அடங்குவர். இங்கு ஆண்களை விட சுமார் 8,000 பெண் வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மூலம் தமிழகத்தின் மற்ற பகுதிகள் செழித்து தழைத்தோங்கியிருப்பது போல் திண்டுக்கல் தொகுதி மக்களும் வளமும் நலமும் பெற்றுள்ளனர். இதுவரை 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின் விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. குளுகுளு மலைப்பிரதேசமான கொடைக்கானல் பகுதியில் சுமார் 6,000 மலைவாழ் குடும்பங்களுக்கு விலையில்லா மின்காந்த அடுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசின் பண்ணை பசுமை காய்கறி திட்டம் மூலம் இதுவரை சுமார் 7.5 லட்சம் கிலோ காய்கனிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் விவசாயிகளின் வாழ்வு வளம் பெற்றுள்ளது. இப்போ இந்த சொசைட்டி பசுமை திட்டத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, சத்திரப்பட்டி கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து. எங்களுக்கு அது பெரிய லாபகரமாக இருக்குது. இது இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு கமிஷன் இல்லை, வாடகை இல்லை, பல சலுகைகள் எங்களுக்கு இது உபரியாக எங்களுக்கு அதிகமான ஒரு 10,000 ரூபாய்க்கு போகுதுன்னா ஒரு 11,000 ஒரு 1,500 எங்களுக்கு இதில் மிச்சமாக இருக்குது. இந்த திட்டத்தை இவங்க எப்போவுமே செயல்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். நான் நடுத்தர விவசாயி. நான் இன்றைக்கி அம்மா பசுமை திட்டத்தின் கீழ் இந்த காய்கறிகள் வாங்குறத இந்த சொசைட்டிக்கு சத்திரப்பட்டி சொசைட்டியில் கொண்டு வந்து போடுறேன். இதில் இன்றைக்கி முருங்கை கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த காயை கொண்டு இங்கே போடுறதுனால நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. இங்கே இந்த திட்டத்தின் கீழ் எங்களுக்கு விவசாயிகளாகி எங்களுக்கும் பயன் இருக்குது. அதே டயத்தில் அந்த வாங்கி நுகர்வோர்களுக்கு நல்ல காய்கறிகள் குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இது மட்டுமன்றி விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்போருக்கு மென்மேலும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் வகையில் தமிழக அரசு நிறைவேற்றி வரும் செயல் திட்டங்கள் ஏராளம். ஒரு புது விடுதி கட்டியிருக்காங்க. அந்த விடுதி நல்ல அம்மா கொடுத்த நல்ல ஒரு வசதியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் விட எங்கள் சாப்பாடு நல்ல ஒரு வசதியாகவும் தினம் ஒரு நான்வெஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு நல்லா கிடைக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லோரும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலிமா நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கிது எல்லாத்துக்கும். புது ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. எங்களுக்கு இலவசமாக கிட்டு தராங்க. எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க. அதுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு கிரவுண்டு கிடைக்கலன்னு நினச்சோம். எங்களுக்கு கிரவுண்டு கொஞ்சம் கிடச்சிருக்கு. நாங்கள் நல்லா விளையாடணுன்னு இந்த யூஸ் பண்ணிக்குவோம். எங்களுக்கு இப்போ இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறாங்க புதுசாக அம்மா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இங்கே வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் கிடைக்காத சாப்பாடு இங்கே நல்லா கிடைக்கிது. எங்களுக்கு இங்கே எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதுக்கு அம்மாவுக்கு நன்றி. நெசவு தொழிலிலும் சிறப்புமிக்க இத்தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரிய பல திட்டங்களால் நெசவாளர்களின் வாழ்வும் செழித்துள்ளது. அதாவது நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத தூரத்தில் இருக்காங்க அம்மா. ஆனால் எங்கள் கூடவே இருந்து பார்க்குற மாதிரி
10 அடியிலேருந்து 12 அடியில் தான் நெசவு போட்டால் இவங்களால நெய்ய முடியும். 12 சதுர அடியிலேருந்து 16 சதுர அடி நீளத்தில் இருந்தால் தான் இவங்களால அந்த வேலை கரெக்டாக செய்ய முடியும்னு சொல்லி அம்மா ஒவ்வொருத்தவங்க குறிப்பறிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வர்றது எங்களை மாதிரி நெசவாளர்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அது இல்லாமல் 2,10,000 கொடுத்த தொகை வந்து 2,60,000 உயர்த்தி கொடுத்தது அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கரண்ட் ராட்டினம், இலவச மின்சாரம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் நெசவாளர்கள் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் தொகுதி முழுவதும் அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் முதியோர்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் பலனடைந்து வருகின்றனர். விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம் மூலம் சுமார் 13,000 குடும்பங்களுக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பில் 51,000க்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், விலையில்லா மிதிவண்டிகள், படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் மூலம் சுமார் 10,000 பயனாளிகளுக்கு சுமார் 24 கோடி ரூபாய் நிதியுதவி மற்றும் 58 லட்சம் ரூபாய் மதிப்பில் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 10,000 பேருக்கு 20 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சை என திண்டுக்கல் தொகுதி மக்களுக்கு நன்மைகள் அளிக்கும் திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் அடுக்கடுக்கான மக்கள் நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களால் வளமான வாழ்வை பெற்றுள்ள திண்டுக்கல் தொகுதி மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் பக்கம்தான் இருப்பார்கள் என்பதால் இத்தொகுதியின் கழக வேட்பாளர் திரு எம். உதயகுமாரின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றே சொல்லலாம். ஜெயா செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து பாலாஜியுடன் எம். லட்சுமிகாந்தன்.